வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. ஒரு முக்கியமான தகவல், டிஎன் செட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. கூடவே இன்றைய தமிழ் கிளாஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஒன்று நம்ம இதில் கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு தகவல் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்கிறது 6, 7, 8 3ஆம் மாதம். சரிங்களா? இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க trb.tn.gov.in. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூடவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க போட்டு எடுத்துடலாம். ஒருவேளை இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு தெரியல, மறந்துடுச்சு, எதுவாக இருந்தாலும் ஒரே வழி, என்னுடைய இமெயில் அட்ரஸ் போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு அதாவது டிஆர்பி போர்டுக்கு அப்ளை பண்றதுக்கு, அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்காக இமெயில போயிட்டு நீங்க கொடுத்துருப்பீங்க. இமெயில போயிட்டு டிஎன் செட் அப்படின்னு எடிட் கொடுத்தீங்கனாலே அதை பத்தின அந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் போட டேட்டு, அது எந்தெந்த நாள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருவாங்க. ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா. அப்படி இல்லையா, எங்கேயாவது மூளை முடுக்கல எங்கேயாவது ஒளிஞ்சு இருக்கும், அங்கே போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஐடியும் யூசர் ஐடியும் அந்த பாஸ்வேர்டு நீங்க எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க. இந்த ரெண்டு வழி ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வழி. சரி, இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சிடலாம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் கிளாஸ்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இசை பற்றிய தகவல்கள், தமிழ் இசை கருவிகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதுல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும். ஏன் சார், இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி எடுக்கிறாங்கன்னா அந்த கேள்வியுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரங்கள், எத்தனை இசை கருவிகள் நமக்கு இருக்கு, எப்படி எல்லாம் நம்ம இசையோடு நம்ம ஒன்றி வாழ்ந்தோம் அப்படிங்கிற தகவல் பத்தி நம்ம இதில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சரி, ரைட். இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இசை 9 சுவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிப்போம். இந்த 9 சுவைகள் அப்படிங்கிறதுனா, மக்களுடைய உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாகவோ அல்லது செயற்கை கருவி வழியாகவோ வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இது பிறந்தது. இசைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. மக்களுடைய உள்ளத்தில் இருந்த உணர்ச்சிகள் வந்து ஒரு இசை மூலமாக தான். இப்ப நம்ம வந்து ஒரு மனம் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு சோக பாட்டு கேட்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வுகள் வந்து அதோட கரைஞ்சி நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி சோகப்பாட்டாவது சந்தோஷமாக இருக்கிறது வந்து சந்தோஷத்தை இரட்டி பார்க்கறதுக்கு பாடலை கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரி மக்களுடைய உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகள் குரல் வழியாவோ, அதாவது நம்ம பேசக்கூடிய பாட்டின் வழியாகவோ, செயற்கை கருவி, பல கருவிகள் நமக்கு இருக்கு, காற்று நிறைய கருவிகள் இருக்கு, அந்த கருவிகள் மூலமாகவோ வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நகை, சிரிக்கக்கூடியது, அழுகையாகட்டும், தன்னுடைய வீரத்தை காட்டுவது, சிங்கம் போல அந்த பாட்டல கேட்க முடியும். அந்த மாதிரி வீரத்தை வெளிக்காட்டுவதற்கு, அதை இரட்டிப்பாக்கி காட்டுவதற்கு இந்த மாதிரியான 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இது இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலை தான் இசை அப்படின்னு சொல்லப்படுது. இசையை 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுல நமக்கு இதுல கொடுக்கிறது குரல் வழி இசை பாடக்கூடியது, கருவி வழி இசை, அதாவது மியூசிக் நம்ம கொடுக்குற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த வழியா 2ஆ சொல்லப்படுது. நல்லியாழ் விருப்பம், இதுல வந்து 2 தகவல் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, புறநானூறு ஒரு தகவல் சொல்லுவோம். அதாவது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடன் பாடினி அணியார். நெல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாடல்களை பாடக்கூடிய இந்த பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று வரிகள். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இந்த வரிகள் எக்ஸாம் கேட்கறாங்க. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. நாம நினைச்சிட்டு இருப்போம் பாடல் வரிகளுக்கு முழுக்க டோட்டல் 10 லைன் 15 லைன் இருக்கிற பாட்டெல்லாம் மழை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து வச்சுட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய உண்டு, இது உங்களுக்கு தெரியும். இப்போ இசை கருவிகளுடைய அந்த வகைகள் வந்து இங்க கீழே கொடுத்துருக்க. இப்போ வந்து கருவிகள் இசை நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சோ இதுல வந்து இசை கருவியுடைய வகைகள் வந்து 4 வகையை சொல்றாங்க. இந்த தோல் கருவி, நரம்பு கருவி, காட்டு கருவி, கஞ்ச கருவி அப்படின்ட்டு. இது ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. தோல் கருவினா முளவு, முரசு அப்படிங்கிறது, நரம்பு கருவினா யாழ், வீணை அப்படின்னு சொல்றது, காற்று கருவி குழல், சங்கு, இதெல்லாம் ஊதும் பொழுது, கஞ்ச கருவி ஜால்ரான்னு சொல்றது, சேகண்டி தட்டுமே அந்த இது. சோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லப்படுது இந்த தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி அப்படின்னு சொல்றது. அதாவது விலங்குகளோட தோலால மூடப்பட்டு செய்யப்படுற கருவிகள் தோல் கருவிகள் நம்ம இதில் சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய விலங்குகளோட தோல் முக்கியம். இது எக்ஸாம்பிள் முளவு, முரசுன்னு சொல்றோம். நரம்பு இல்லைன்னா தண்டிகளை இருக்கக்கூடிய அந்த கருவிகள் வந்து நரம்பு கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யாழ், வீணை அப்படின்னு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். காற்றை பயன்படுத்தி நம்ம ஊதக்கூடிய இந்த காற்றை பயன்படுத்தி இசைக்கக்கூடிய கருவிகள் வந்து காற்று கருவின்னு சொல்லுவோம். இது குழல், சங்கு, இதை பத்தி சொல்றாங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படக்கூடிய அந்த கஞ்ச கருவிகள் அப்படின்னு சொல்றது வந்து சாலரா, சேகண்டின்னு சொல்லுவோம். அந்த சால்ரா பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா சால்ராவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கூத்து பாடல்கள் ஏதோ ஒன்று இருக்காது, இல்லை ஏதோ ஒரு மியூசிக் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பின்னாடி ஜப்பான் சொல்லுவோம். நம்ம கூட பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஐஸ் வைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஜால்ரா தட்டுற அப்படின்னா அது இதன் மூலமா தான் வந்தது. ஏன்னா அந்த மியூசிக் இருக்குது, இந்த ஜால்ரா இது இருந்ததுனால தான் அந்த மியூசிக் முழுமையாக நிறைவடையும். இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணா கூடவே ஒருத்தர் ஜால்ரா தட்டுறாங்கன்னு சொல்றோம்னா கூடவே இருக்கும், உங்களுக்கு ஒத்து ஊதுற மாதிரி அவங்க உயர்த்தி பேசுற மாதிரி கொண்டு போனாங்கன்னா அது இன்னும் முழுமையான மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அதனால ஜால்ரா தட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை
வடிவத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்ப அடுத்ததாக நம்ம போக ஆரம்பிச்சோம். இந்த ஏரியால இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய முக்கியமானது இதுதான். இதுக்கு மேல இசைக்கருவிகள் வந்து இதுல நம்ம வரிசையா பார்த்துட்டு இருந்திருப்போம். உடுக்கை தான் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது. உடுக்கை அப்படிங்கிறது தோல் கருவி. முதல்ல பாருங்க, தில்லை நடராசர் கையில இது இருக்கும், நாகச பெருமாள் கையில இருக்கும். சரிங்களா? சோ உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை, கையால் அடிக்கக்கூடிய பறை அப்படின்னு சொல்லப்படுது. இதோட உடல் பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும். இது பூரா பாத்தீங்கன்னா பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும் உடல். அதே மாதிரி வாய் பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வாய்கள் இணைக்கக்கூடிய கயிறுகள். இப்ப இந்த வாய் இந்த வாய் இரண்டு இணைக்கக்கூடிய இந்த கருவிகள் இதுல இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் கொடுத்திருப்பாங்க. இடையில கோர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன, இந்த பித்தளை நான் சொல்லியிருப்பேன். இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சொல்லியிருப்பேன் என்னன்னா ஆட்டு தோல் செய்யுது. தவண்டை அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா தவண்டை அப்படிங்கிறது பெரிய உடுக்கைக்கு பேரு தவண்டை, பெரிய உடுக்கை. அப்ப சின்ன உடுக்கைக்கு பேர் இந்த குடுகுடுப்புக்காரங்க கூட வருவாங்க, அதுக்கு பேர் குடுகுடுப்பை. சின்ன உடுக்கைக்கு குடுகுடுப்பை. நாம எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிறது தவண்டை அப்படிங்கிறது பெரிய உடுக்கை. சரிங்களா? சோ இப்ப இது வந்து ஒரு ஸ்பெஷல். தில்லையில நடனமாடக்கூடிய நடராஜருடைய கைகள்ல ஒண்ணு இதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வழிபாடு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடுகள் நடக்கிறப்பையும் சரி, குறி சொல்றப்பையும் சரி, இந்த கருவி வந்து இசைப்பாங்க. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு சம்பர் தேவாரத்தில், சம்பந்தர் எழுதின தேவாரத்தில் இருக்கும். மூவர் தேவாரம் இருக்கு பாத்தீங்களா? சம்பந்தர், அப்பர், இவர் சுந்தர நம்ம சொல்றாங்க. அந்த 3 பேர் எழுதின அந்த திருமுறைகளை வந்து 1 2 3 4 5 6 7 திருமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 சம்பந்தர்ங்க, திருஞான சம்பந்தர், 1 2 3 4 5 6 வந்து திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்றது, 7 சுந்தரம் தெரியும். இந்த 3 பேர் எழுதுனா தேவாரம் நம்ம சொல்லுவோம். சோ அந்த தேவாரத்துல அந்த சம்பந்தர், திருஞான சம்பந்தர் எழுதின அந்த பாடல் வரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடுக்கை பத்தி சம்பந்தர் கூட ஒரு வார்த்தைகள் அது சொல்லியிருப்பாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல அடுத்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 5 முகங்கள் இருக்கக்கூடிய குடமுழா. 5 முகங்கள் இருக்கக்கூடிய முரசு வகையை சேர்ந்தது. இது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு பெரிய குடத்து வடிவத்தில், இது ஒரு பெரிய குடமா இருக்குங்களா, பெரிய குடம் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 வட்ட வடிவமான வாய்கள் இருக்கும். இங்க இது எல்லாமே இந்த பாருங்க, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இருக்கும்போது நடுவுல ஒரு பெரிய வாய் கொண்டதாக இருக்கும். இது எல்லாமே தோளால போட்டு இறுக்கி கட்டியிருப்பாங்க. நடுவில் இருக்கக்கூடிய வாய் மட்டும் மற்ற வாய்களோட பெருசா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயுமே பாத்தீங்கன்னா மியூசிக் வேறு வேறு விதமாக உச்சரிக்கும். ஒவ்வொரு வாயும் தோளால் சூழப்பட்டு ஒவ்வொரு வாயிலிருந்தும் வரக்கூடிய ஒரு தனிமையான இசை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக என்ன சொல்லுவாங்க, பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமகா சப்தம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருப்போம். இது கோயில்களில் ஒலிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவின்னு சொல்லப்படுது. சென்னை அருங்காட்சியகத்துல அது ஒரு மியூசியத்தில் தான் வந்துட்டு இந்த வகையான ஒரு முழு ஒன்று காட்சியாக வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் குரல். பூங்குழல் தான் நமக்கு இருக்கு, புல்லாங்குழல் தான் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும். சரிங்களா? சோ குரல் அப்படின்னா காடுகள்ல வளரக்கூடிய மூங்கில வந்துட்டு வண்டுகள் ஓட்ட போட்டிருக்கோம். அதோட வழியா காற்று வீசுறப்போ எங்கிருந்து ஒரு இன்னிசையான சத்தம் வந்திருக்கும். அந்த சத்தம் கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தயார் செஞ்சதுதான் குழல் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வேங்குழல், புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுங்க. வேறு பேர்கள் பாருங்க, வேங்குழல், புல்லாங்குழல் அப்படின்ற வேறு பேர்கள் உண்டு. குழல் வந்து 7 ஸ்வரங்களை உண்டாக்குறது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள் சரிகமா பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த இதுக்கு ஏத்த மாதிரி 7 துளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். இது மூங்கில் மட்டுமில்ல, வேற வேற சந்தனத்துல, செங்காலில, கருங்காலிலையும் இதை செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி மரங்கள்லயும் இதை செஞ்சிருப்பாங்க. இதுக்கு வேறு பெயர்களோட சொல்லுவாங்க. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு பல வகையான குழல்கள் இருந்துச்சு அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் விஷயம். சரிங்களா? குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மலை சொல் கேளாதவர் இன்னும் திருக்குறளையும் சொல்லப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த 2 எந்த நூல்கள்ல இதை பத்தி இதனுடைய சிறப்புகள் சொல்றாங்களோ அது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொம்பு. அடுத்ததான் நம்ம பாக்குறது கொம்பு. கொம்பு வந்து மனிதனுடைய தொடக்க காலத்துல இறந்த மாடுகளுடைய கொம்புகளுக்கு பெருசு பெருசா இருக்கும். அந்த கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினாங்க, சத்தத்தை கொடுத்துருப்பாங்க. அதுவே பிற்காலத்துல கொம்பு அப்படிங்கிற ஒரு இசைக்கருவிக்கு அடிப்படையாக அமைஞ்சதுன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த காலத்துல அந்த இறந்த மாடுகளுடைய கொம்புகள் மட்டும் கிடையாதுங்க, பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்ட கொம்புகளும் இன்னைக்கு நிறைய பயன்படுத்தி இருக்காங்க. அந்த சவுண்டுக்காக தான். சரிங்களா? வெண்கலத்தால் கொம்புகள் செஞ்சிருப்பாங்க. இதை வேடர்கள் வேடர்கள் வந்துட்டு வேட்டையாடுறப்ப ஊதுவாங்க. கழனி மேடுகள்ல காவல் பணி செய்யறவங்க, அதாவது வயல்வெளிகள்ல வந்து காவல் பணி செய்யறவங்க, விலங்குகள், அதே மாதிரி திருடர்களை விரட்டுறதுக்காகவும் மற்ற காவல்காரர்கள் விழிப்பா இருக்க செய்யறதுக்காகவும் கொம்பு ஊதுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இதுக்கு வந்து பேர்கள் பாருங்க, ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி மாதிரியான பல வகையான கொம்புகள் இந்த காலத்துல திருவிழா ஊர்வலங்கள்ல வர்றப்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்கநாதம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் வந்து கொம்பு, ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. மற்றதுல சங்குன்னு கொடுத்துருப்பாங்க, மற்ற இதை எழுதிருப்பாங்க. கேள்வி இப்படியே செட் பண்ணுவாங்க. எது நமக்கு டிஃபிகல்ட்டான ஒரு பேரா இருக்கோ அதை எடுத்து கேட்பாங்க. துத்தரி அப்படின்ற என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அடுத்து சங்கு. நம்ம இது வந்து ஒரு காற்று கருவி.
கடல்ல இருந்து எடுத்ததுன்னு தெரியும், வேற எங்கேயும் எடுக்க முடியாது. வளமாக சுழிந்து இருக்கிறனால இதுக்கு வந்து வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கோட ஒளியே வந்து சங்கநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கநாதம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுல இலக்கியங்கள் வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா பனிலம், 3 சொல்லிட்டான் பனிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்களுடைய அந்த சவுண்ட் வந்து கோயில் திருவிழாக்கள்ல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சமய சடங்குகள் அப்பயும் சங்கு முழங்குறது வழக்கம். இதுல இப்ப சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோர் எம்பானவை. சரிங்களா? பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா திருப்பாவையில சொல்லப்பட்டிருக்கு. இது எக்ஸாம்பிள் கேட்காது பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜாலரா வந்தாச்சு. சரிங்களா? ஜாலரா, இதுக்கு இன்னொரு பேர் ஜாலரா. இது பித்தளை அல்லது வெங்கலத்தால செஞ்சிருப்பாங்க. இது பாருங்க இந்த ஜாலரா, இது நீங்க பாத்துருக்கீங்க. பிக்சர் பார்த்தாதான் இது நமக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த பிக்சரை கட் பண்ணி இதுல உங்களுக்கு வச்சிருக்கேன். இது வந்து பித்தளை அல்லது வெங்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதோட உட்புறம் குவிஞ்சி, உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படி குவிஞ்சி குழி இருக்கும், அதுல குவிந்து இருக்கும். இதை வந்து பாண்டில் அப்படின்னு சொல்லுவோம். பேர் மேல இருக்காங்க, அந்த பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாளரா அல்லது பாண்டில் என்ற பேர் உண்டு. இது வந்து கோயில் கூட்டு வழிபாடு நடத்துறப்பையும் இன்னிசை அரங்கங்களையும் இசைப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் இதில் உண்டு. இது இந்த காலத்துல ஜால்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே கேள்விப்பட்டதா. சேகண்டி அப்படின்ற ஒரு பேர் பாருங்க, பெரிய பித்தளையாலும் ஏதோ ஒரு இதுல செஞ்சுட்டு அப்படியே மரத்தால தட்டுற மாதிரி இருக்கும். சேகண்டி வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய மணி வகையை சேர்ந்தது. இது குச்சியாலேயோ அல்லது இரும்பு துண்டாலேயோ அடிச்சு ஒளி எழுப்பாங்க. இதையும் நீங்க பாத்துருக்கோம். இது வந்து இப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி பல அளவுகள் உருவாக்குனாங்க. இதை வந்து சேமங்கலம் அப்படின்ற வேறு பேரும் உண்டு. சேமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கோயில் வழிபாடு பண்றப்ப இறுதி உருவத்தப்பையும் அந்த இது அடிப்பாங்க. இது வந்து சேகண்டிங்கிறது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் திமிலை. இது வந்து ஒரு தோல் வகை, பலாமரத்தால செய்யப்பட்டிருக்கும். இதுல என்னன்னா பலாமரத்தால செய்யப்பட்டு விலங்கு தோலால் கட்டப்படுற ஒரு கருவி திமிலை அப்படின்னு சொல்லப்படுது. மணல் கடிகார வடிவத்தில் இருக்கும் பாருங்க, மணல் கடிகாரம் நம்ம பார்த்திருப்பீங்களா, படங்கள்ல நிறைய பார்த்திருப்போம். மணல் கடிகார வடிவத்துல இக்கருவி இருக்கு. இதை வந்து பாணி அப்படிங்கிற பேராலையும் சொல்லப்படுது. பாணி, 3 சின்ன பாணி. பாருங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்ஸிமம் இந்த 3 சின்ன வரும். முன்னால நம்ம பார்த்திருப்போம், பண்டிலாம் படிச்சிருப்போம். இது அவங்க வந்து தவண்டை படிச்சிருப்போம். எல்லாமே பாத்தீங்கன்னா 3 சின்ன வரும். இதை வச்சு நாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது இசைக்கருவிகள்னு சொல்லுவாங்க. சங்கோடு தாரை தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்தது திமிலை தட்டி அப்படின்னு பெரிய புராணம் சொல்லப்பட்டிருக்கும். பெரிய புராண வரிகள். சரிங்களா? வியன்குடி திமிலை தட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திமிலை தட்டி, இந்த திமிலை பிடிச்சி தட்டுறது அப்படிங்கிறது பெரிய புராணம். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டே பெருசு இல்லைங்களா, அதனால பெரிய புராணம் சொன்னதாக நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பறை, விலங்குத்தோரால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறை. அந்த காலத்துல செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக கோட்பறையை பயன்படுத்துறாங்க. கோட்பறை நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஏறுகோட்பறை வந்து நம்ம இதுல கருப்பொருள் படிப்போம். உரிப்பொருள் கரிப்பொருள் நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பொருள் இலக்கணத்துல. சோ அந்த மாதிரி பறை இதுல வகைகள் நிறைய நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த காலத்து செய்திகளை தெரிவிக்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த கோட்பறை அப்படின்னு சொல்லி பயன்படுத்தாங்க. பகைவருடைய ஆண் நிறைகளை கவர்வதற்கு போவதற்காக ஆகோட்பறவை முழங்குவாங்க. சார் இது என்ன ஆணிறை? ஆன பசு, நிறைய கூட்டம், பசுக்கள் நிறைய கூட்டம், வெச்சி கறந்து நம்ம படிச்சிருப்போம். வெச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்நாட்டு மன்னன் மீது படை தொடுக்க போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிறைகளுக்கு பசுக்களுக்கு தீங்கு சொல்லி வெச்சி பூவை சூடிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஆணிறை கூட்டங்களை கவர்ந்து கொள்வாங்க. வெச்சி கறந்து அதை மட்டும் கறமையான்னு சொல்லுவாங்க. ஆணிரை கவர்வது வந்து வெச்சி பூ சூடு போவாங்க. அதை மீட்டல், அந்த நாட்டுல சும்மா இருப்பானா, ஏன் எங்க மாடு இழுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரண்டைக்கு சுடிட்டு அதை மீட்டல் கரண்டையாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகள் இழுத்துட்டு வராங்க. சோ பகைவர்களுடைய ஆணிரைகளை கவர்வதற்கு போவதற்காக ஆகோட் பறைய முழங்கிட்டு போவாங்க. சரிங்களா? இந்த காலத்துல இது வந்து தப்புன்ற பேர்ல சொல்லப்படுது. தப்பாட்டம் சொல்லப்படுங்க. இதை வந்து அடிச்சுட்டு ஆடுற ஆட்டம் வந்து தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம கூட விஜய் சேதுபதி சாரோட இந்த படத்துல ஒண்ணு பார்க்கும்போது நீங்க ஆடுறதுதான் நல்ல ஆட்டம், இது தப்பாட்டம் இல்ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தப்பாட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ இதுல அடுத்துதான் நம்ம பாக்குறது மத்தளம். அடியாருக்கு நல்லார் ஒரு தகவல் சொல்லிப்பார். மத்தளம், மத்து அப்படிங்கிறது ஒரு ஓசையோட பேர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. மத்து கூட்டல் தளம் மத்தளம் அப்படின்னு சொல்றவரு அடியாருக்கு நல்லா. மத்துன பருப்பு வரைகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம நினைச்சு, மத்து கூட்டல் தளம் மத்தளம் அப்படின்னு சொன்னது யாரு? அடியாருக்கு நல்லா. இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. மத்தளத்தோட நடுப்பகுதி பாத்தீங்கன்னா வீங்கி இருக்கும், பெருசா இருக்கும். கடைசி பகுதி சின்னதா இருக்கும், 2 சைடுலயும் சின்னதா இருக்கும். மரத்தால செஞ்சிருக்கோம். மியூசிக்கு அடித்தளமே இதுதாங்க. இதோட வாய்ப்பகுதி வளையங்களால தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இந்த கருவி 2 கைகளாலையும் அடிக்கிறதுக்காக பயன்படுத்திருப்பாங்க. அதனால இதை முதற்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயில்ல கல்வெட்டுல கோயிலுக்குன்னு நியமிச்ச இசை கலைஞர்கள்ல கொட்டி மத்தளம் வாசிக்கிறவங்க அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோயில்ல.
மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த வந்தர்கீழ் நாச்சியார் திருமொழி. இது எக்ஸாம் கேட்ட கேள்வி. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத அதாவது முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் திருமொழியில சொல்லப்பட்டிருக்கோம். இது எக்ஸாம் பாயிண்ட். அடுத்து பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முரசு. முரசு கொட்டுறது தமிழர்கள் போர் துணையாவே வச்சுட்டாங்க. அந்த முரசுக்கு எவ்வளவு பெருமை கொடுப்பாங்க தெரியுங்களா? ஒரு போர் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா முரசு கொட்டி தான் போர ஆரம்பிப்பாங்க. அந்த போர்ல அந்த மன்னன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுனாலே அந்த முரசை எடுத்துட்டு போய் ஒரு சாமிக்கு ஈக்குவலா வச்சு அது ஒரு முரசு கட்டுல அதுல வச்சு அதை பூஜை பண்ணி அவ்வளவு இது கொடுத்துருப்பாங்க. இது இரும்புரை வச்சுங்களா? இவங்க அந்த புலவர் கதையை நம்ம தனியா பாத்துக்கலாம். ஏன்னா அதுல போய் யாரும் படுக்க கூடாது. ஆனா இவரு களப்புல படுத்திருப்பாரு. படுத்தது அவர் இருமுறை வெட்டுறதுக்காக போனது புலவரை பார்த்துட்டு உடனே பேக்கப் ஆகி மாலையில கொண்டு போய் போட்டிருப்பார். அந்த புலவர் யார் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. அப்பதான் நீங்க கிளாஸ் எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். நான் சொல்றேன் அந்த புலவர் யாருன்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ் சொல்லுவோம். அந்த புலவர் யாருன்றதை நீங்க சொல்லணும். அதாவது கதையை முழுமையா சொல்லிடுறேன். என்னன்னா இந்த முரசு கட்டுல மன்னனை பார்க்க வர்றதுக்காக அந்த புலவர் வந்திருப்பாரு. களத்தின் மிகுதியாக அந்த முரசுக்கட்டுல படுத்து தூங்குவார். பாத்தீங்கன்னா அந்த மன்னர் முரசுக்கட்டுல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய தலை சிரச்சேதம் செய்யப்படும். அந்த அளவுக்கு ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக வைக்கப்பட்டிருப்பாங்க அந்த முரசு வைக்கக்கூடிய கட்டில். இப்படி பத்திரிகை ஒருத்தர் பார்த்ததுமே அவர் டென்ஸ் ஆகி வாழை உருவிட்டு போவாரு. போய் அங்க பார்க்கும் பொழுது அந்த புலவர் பார்த்ததும் ஐயோ இவ்வளவு பெரிய பொருள் பெறுவனா அப்படின்ட்டு அவருக்கு கவரி வீசி விடுவாரு. ஃபேன் மாதிரி அவர் சுத்திட்டு இருப்பாரு. இப்படி மன்னர் உட்காந்து சைட்ல 2 பேர் யாருங்க அப்படி பாப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த கவரி வீசி விட்டு அவர் இன்னும் தூங்க வைப்பார். அந்த புலவர் பெயர் என்னன்றது நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரிங்களா? ரைட். இப்ப இங்க விஷயம் என்னன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த போரோட ஒன்றி இருக்கக்கூடிய இந்த முரசுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. தமிழர்கள் போர் துணையாக வச்சுக்கிட்ட கருவிகள்ல முதன்மையானது என்ன சொல்றது முரசுன்னு சொல்லப்படும். படை முரசு, கொடை முரசு, மணமுரசு அப்படின்ட்டு 3 வகையான அந்த முரசுக்கு பேர் உண்டு. மணமுரசு அப்படின்னு சொல்லிட்டு புழக்கத்துல வச்சிருப்பாங்க. தமிழ் மக்கள் கிட்ட 36 வகையான முரசுகள் வழக்கத்துல இருந்துச்சுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. சிலப்பதிகாரத்துல 36 வகை அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கணும். மாக்கன் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சியில சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து முழவு, ஒரே முகம் கொண்டது, பொன்னராற்றுப்படை, நாலிசை முழவு, காலை முழவு அப்படிங்கிறது இதுக்கு வேறு வேறு பேர் உண்டு. களவு கிழிந்த முழவு மறு பெரும்பலம் புறநானூறு சொல்லக்கூடிய வரிகள். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதாவது மண்ணை தெரிஞ்சு முழங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. மண்ணை முழவு அப்படின்ற பேரும் உண்டு. பொன்னாட்டுப்படையில் சொல்லியிருப்பாங்க. காலத்தை அறிவிக்கக்கூடிய நாளிகை முழவு, காலை முழவு இதெல்லாமே அந்த முழவுக்கு பயன்படுத்தக்கூடிய பேரு. களைவுன கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் அப்படின்னு பொன்னானூறு வரிகள் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா யாழ். ஏன் அதுல இருந்து ஜப்பான் அதிக கேள்விகள் இதுலதான் நமக்கு மேக்சிமம் கேட்கறாங்க. அடுத்து யாழ். வேட்டுவர் இறுக்கி கட்டுன தங்களுடைய வில் நான்ல பாருங்க. வேட்டுவர்கள் அப்படின்றப்போ அந்த மீன் ஞாபகம் வந்துடும். அது இறுக்கி கட்டின தங்களுடைய அந்த நரம்பு என்ன சொல்றது வேட்டுவர் இறுக்கி கட்டின தங்களுடைய வில் நான்ல இருந்து வரக்கூடிய ஓசைய உணர்ந்தாங்க. வில்லு மாதிரி வளைவு இருக்கிறதும் நரம்புகளால் ஆனதும் விரலால வருடக்கூடியதுமான ஒரு கருவியை உருவாக்குனாங்க. இதெல்லாம் சிறப்புகள். இது ஒரு அடிப்படையில் உருவாக்கின கருவி தான் யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரியாழ், செங்கோட்டையாழ் அப்படின்ற செங்கோட்டையாழ் அப்படின்ற இதுல பழமையான யாழ். யாழோட வகைக்கு ஏற்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை மாறுபடுது. 21 நரம்புகள் கொண்டது யாழ் இதுல 21 நரம்புகள் இருந்துச்சுன்னா அது பேரியாழ்னு சொல்லுவோம். 19 நரம்புகள் இருந்தா மகரையால், 14 நரம்புகள் இருந்தா சகோடையால். இப்பயே சொல்றேன். 6 to 12க்குள்ள இருக்கக்கூடிய 6 to 10க்குள்ள இருக்கக்கூடிய புக்கில் இந்த டிஜிட் மாறி இருக்கும். 11th இருக்கக்கூடிய புக்ல இது டிஜிட் மாறி இருக்கும். நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம நம்பப்படும். நாளைக்கு எக்ஸாம் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு புக்கில் இப்படி கேட்டிருக்குன்னா ஒரு புக்கில் அப்படி கேட்டுருக்குன்னு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த மார்க் நம்ம வாங்கிக்கலாம். அதனால இந்த 2 புக்லையும் இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் அதாவது இந்த டிஜிட் மாறி இருக்கும். அதை நீங்க புக்கு ஸ்கூல் புக் இருக்கிறது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கான ஆன்சர் எடுத்துலாம். இப்ப 19 யாழ் கொண்டு மகர யாழ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆன்சர் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வேற ஒரு டிஜிட் அதுல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதனால நீங்க இந்த யாழ் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். புக்லயே அவங்க ஸ்கூல் புக் பிரிண்ட் பண்ணும்போது மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. யாழோட வடிவமே மெல்ல மெல்ல மாற்றம் அடைஞ்சு பிற்காலத்துல என்ன வீணையா உருமாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பாக்குறது வீணை,
நரம்பு கருவிகள் வரக்கூடியது. பரிவாதிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். என்னன்னா, யாழ் மாதிரி அமைப்பு இருக்கிற நரம்பு கருவி வீணைன்னு சொல்லப்படுது. இடக்கை வீரர்களால் நரம்புகளை அமுக்கியும், ஒரு கையில அமுக்கியும் தேய்த்தும், வலது கையால சுண்டு வரலால கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவாங்க. இதுதான் அந்த வீணையினுடைய ஸ்பெஷல். இப்படியாக நரம்புகள் மூலம் எழுப்பக்கூடிய அந்த இசையை அதோட குடல், தண்டு முதலிய பாகங்களால பெருக்கி அனுப்பப்படுது. அதே மாதிரி பரிவாதினி அப்படின்ற பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு கேட்டீங்கன்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலகட்டத்தில் வழக்கத்துல இருந்த வீணை பரிவாதினி அப்படின்ற வீணை தான். தட்ஸ் இட். இன்றைய கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. கண்டிப்பாக எக்ஸாம்ல இது வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ செட் எக்ஸாமுக்கான அந்த நுழைவுத் தேர்வு அந்த ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனை நம்ம டெட் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் தான். இப்போ இருந்து இன்னும் சின்சியரா படிக்க ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் நமக்கு டெட் ஒரு நோட்டிபிகேஷனாக தான் இருக்கும். அது மிக விரைவில் இந்த ஒரு வாரத்தில் 10 நாள்ல வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.